வணக்கம் நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நேற்று மதுரை ஹைகோர்ட்டில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி பற்றி ஒரு கேஸ் நேற்று விசாரணைக்கு வந்தது. அதாவது இது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மாற்றுத்திறன் ஆசிரியர்களின் அந்த 40% மதிப்பெண்கள் குறைக்க கோரி ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. அது நேற்று பதிவாயிருக்கு. இதில் மாண்புமிகு நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது, இது தமிழ்நாடு அரசுக்கு சஜஷன் பண்ணுறோம். அவங்க சட்டத்தில் ஏதாவது வழி இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நம்ம சஜஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. நண்பர்களே, உண்மையாக இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு மாற்றுத்திறன் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது இது எஸ்சியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக அவங்க ஒரு மாற்றுத்திறன் ஆசிரியர்களாக இருக்கும்போது நிச்சயம் அவங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பியில் 40% நம்ம அந்த மினிமம் மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்களும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆசிரியர்கள், சரிங்களா? அதால் நிச்சயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த 40% இடஒதுக்கீடு தருமாறு நாமளும் நம்ம சேனல் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். நண்பர்களே, இந்த கேஸ் நேற்று மதுரை ஹைகோர்ட்டில் வந்திருக்கு. இது ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா எல்லோரும் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்ற மாதிரி பரவி விட்டுட்டாங்க. நண்பர்களே, இது அப்போது இது ஒன்லி மாற்றுத்திறன் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான், சரிங்களா? மற்றபடி ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி எதுவும் சொல்லலை. நாமளே கூட வீடியோ போட்டிருப்போம், நம்ம ஒரு சாரி கேட்டிருக்கலாம். ஏன்னா அங்கங்கே இன்ஃபர்மேஷன் பரவுனது இதுதான், சரிங்களா? ஜென்ரலாகவே இந்த கேஸ் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது தவறான ஒரு கருத்து. மீண்டும் நேற்று நான் போட்ட பதிவுக்கு வருந்துகிறேன். இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மாற்றுத்திறன் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இனியாவது மாற்றுத்திறன் ஆசிரியர்களின் வாழ்க்கையில் ஒளிரட்டும். நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நீங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். நண்பர்களே, உங்களுக்காக தான் எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி பிஜிடிஆர் பற்றி நிறைய வீடியோ அப்டேட்டு நம்ம கொடுத்துட்டு வரோம். இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். மேலும் என்னென்ன பிஜிடிஆர்பியில் அப்டேட் வருதோ நிச்சயம் நம்ம சேனலில் பதிவு பண்ணுவோம் என்பதை இந்த சேனல் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.